நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சிவகங்கை மாவட்டத்திற்கு ஜனவரி 21ஆம் தேதி அரசு நிகழ்வுகளுக்காக வருகை புரியும் முதல்வருக்கு பாதுகாப்பு மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய மேடை அமைக்கக்கூடிய இடத்தை பார்வையிட்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன். மேலும் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில், காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறவிருக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குடும்பத்தாரின் சார்பில் கட்டப்பட்ட வளர்தமிழ் நூலகம் கட்டிடத்தை திறந்து வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ். சிவகங்கை மாவட்டத்தில் வருகிற 21ஆம் தேதி காரைக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் மத்திய நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் அண்ணன் ப. சிதம்பரம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் கட்டி பல்கலைக்கழகத்திற்கு தருகின்ற வளர்தமிழ் நூலகம் என்ற அந்த நூலகத்தை முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு அதே பல்கலைக்கழக வளாகத்தில் அமையப்பெற்றிருக்கின்ற ஐயன் திருவள்ளுவருடைய சிலையையும் முதலமைச்சர் அவர்கள் திறந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அரங்கத்தில் முதலமைச்சர் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அதன் பிறகு மாலை 5 மணி அளவில் இயக்க நிர்வாகிகளோடு கலந்து பேசி இயக்க நிர்வாகத்தினருக்கு உரிய கட்டளைகளை எல்லாம் பிறப்பிப்பதற்காக அவர்கள் வருகிறார்கள். பிறகு இரவு காரைக்குடியில் தங்கிவிட்டு காலை 9 மணி அளவில் புறப்பட்டு சிவகங்கையில் நடைபெறக்கூடிய அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழா மற்றும் புதிய திட்டங்களுக்கான கால்கோள் விழா, முடிவுற்ற பணிகளுக்கான தொடக்க விழா என்று அனைத்தையும் முதலமைச்சர் அவர்கள் சிவகங்கை நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மன்னர் துரைசிங்கம் நினைவு அரசு கலைக்கல்லூரியில் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மைதானத்தில் அதை அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேருரை நிகழ்த்த இருக்கிறார்கள்.